நீங்கள் வந்து டோரை லாக் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து டோரை ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த கீயை வச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 4மே பவர் விண்டோ தான். ரூஃபில் பார்த்தீங்கன்னா ரீடிங் லைட்டு, டைம் செட் பண்ணுறதுக்கான சுவிட்சு, ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஃபாக் லைட்டோட சுவிட்சு இது ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். நல்ல கிளியராக இருக்கும். இந்த கேமரா வந்து நாங்கள் ஆஃப்டர் மார்க்கெட் தான் ஃபிட் பண்ணோம். நமக்கு ஆல்ரெடி ஒரு புது காரு புக் பண்ணியாச்சு. கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம காரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தேன், நம்ம காரை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான நேரம் இன்னைக்கு தான் கிடச்சிது. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கார் நிற்கிது பாருங்கள். ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க காரு. வாங்க இந்த காரை பற்றி ஃபுல்லாக நம்ம விரிவாக பார்ப்போம். இதில் என்னென்ன இருக்குது, எந்த மாடலு, இதோட பவர், அதை பற்றிலாம் நம்ம இன்றைக்கி முழுசாக பார்க்கலாம். வாங்க கைஸ், இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜினு. அதுக்கான பவர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே இருக்குது தான். இதில் உங்களுக்கு நீங்கள் ஓட்டும் போதே ஃபீல் பண்ணலாம். இது வந்து 5 சீட்டர் வண்டி. அப்போ ஒரு 5 பேர் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பவர் கொடுத்துருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுது. பேக்கில் இருக்க அந்த டிக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பெருசு தான். இது நல்லாவே நிறைய திங்ஸு நீங்கள் வந்து இதில் கேரி பண்ணிக்கலாம். கைஸ், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா புதுசு கிடையாது. ஏன்னா நான் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த வண்டியை வந்து ஒரு 3 பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. வண்டி இல்லாத பட்சத்தில் நமக்கு இந்த வண்டியை கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வண்டி கொஞ்சம் பழைய வண்டி தான். ஆனால் ஸ்டில் அமேசிங், செம சூப்பராக இருக்குங்க. இதோட இன்ஜினு அவ்வளோ அம்சமாக இருக்குது. ஸோ இது உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம் வாங்க. கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட கீ. இது மேனுவல் கீ தான். ஆனாலும் இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து டோரை லாக் பண்ணிக்கலாம், ப்ளஸ்ஸு நீங்கள் வந்து டோரை ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த கீயை வச்சு. ஆனால் சில கீழே பார்த்தீங்கன்னா பேக்கில் இருக்க டிக்கியும் ஓப்பன் பண்ணலாம். ஆனால் இதில் அந்த ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ நீங்கள் ஸ்டாவியை நார்மலாக எப்போவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இதில் போட்டுட்டு ஜஸ்ட்டு அப்படியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இதில் பார்த்தீங்கன்னா 4மே பவர் விண்டோ தான். ஒரு விண்டோ மட்டும் ஆட்டோமேட்டிக்கு, பாக்கி எல்லாம் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக் கிடையாது, மேனுவலாக நீங்கள் இங்கேருந்து இறக்குனா ஏற்றினா மட்டும்தான் ஏறும் இறங்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் டோர் லாக்கு அன்லாக்கு அந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்க இருக்குது, நம்ம குழந்தைங்கள அழைச்சிட்டு போகிறோம் அப்படிங்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு கிளாஸை இறக்கி விட்ருவாங்க. அதனால் விபரீதங்கள் ஏதாவது நடக்கலாம். அதனால் கிளாஸை லாக் பண்ணியிருக்கிறதுக்கு இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை ஜஸ்ட் நீங்கள் இப்படி புஷ் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லா கிளாஸுமே லாக் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்க கிளாஸை கீழே இறக்க முடியும். எல்லா டோருமே ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிரைவருக்கு பக்கத்தில் இருக்கிற டோரு. இது பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கிற டோரு. அதுக்கப்புறம் ரூஃபில் பார்த்தீங்கன்னா ரீடிங் லைட்டு, அது வந்து ஆன் ஆஃப். அதே மாதிரி டோர் ஓப்பன் ஆகிருந்தா எரியுறது, அந்த லைட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுலேயும் ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. மீட்ரு பார்த்தீங்கன்னா இது நார்மல் மீட்ரு தான். இது பார்த்தீங்கன்னா கிலோமீட்டரை காட்டும், நம்ம எவ்வளோ வேகம் போகிறோம் என்னங்கிறது காட்டும். அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்பிஎம் மீட்ரு. அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபியூல் மீட்ரு. இப்போ வந்து நம்ம ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கோம், அந்த ஹேண்ட் பிரேக் லைட்டு இதில் எரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிலோமீட்டர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. இது வந்து டைம் செட் பண்ணுறதுக்கான சுவிட்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஹவர்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மினிட்ஸ். அதுக்கப்புறம் இதில் இண்டிகேட்டர் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அந்த இண்டிகேட்டர்லேயே ஹை பீமு, லோ பீமு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லைட் சுவிட்ச் எல்லாமே இதுதான். எல்லாமே வந்து நீங்கள் இதில் மேனுவலாக தான் பண்ணிக்கணும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வைப்பர் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஃபாக் லைட்டோட சுவிட்ச் இது. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா நம்ம சைடு மிரரை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், உள்ளே இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா ஏசி கண்ட்ரோலு. ஏசி கண்ட்ரோல் நார்மல் தாங்க. இப்போ ஏசி ஆஃபில் இருக்குது. வேணும்னா நீங்கள் வந்து இப்போ ஆன் பண்ணணுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா போதும், ஆன் ஆகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஏசியில் வந்து உங்களுக்கு சிட்டிங் பொசிஷன் எப்படி, உங்களுக்கு ஃபேஸுக்கு மட்டும் வேணுமா இல்லை ஃப்ளோருக்கும் வேணுமா, இல்லை ஃப்ளோருக்கு மட்டும் வேணுமா அப்படிங்கிறதெல்லாம் இதில் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எது வேணுமோ அதை வச்சுக்கிங்க. அதே மாதிரி இப்போ வின்டர் டைமாக இருக்குது, உங்களுக்கு ஹாட் வேணும் அப்படின்னா இதில் நீங்கள் இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா ஹாட் ஆகிடும், அந்த ரெட் கலர் சைடு பக்கம். இப்போ வந்து சம்மராக இருக்கிறதுனால ப்ளூவில் வச்சுருக்கோம். ப்ளூ வந்து கூலிங்காக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லிவர் மாதிரி ஒன்று இருக்கும், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் தள்ளியிருக்கேன். இது என்னன்னா வெளியில் இருக்க ஏரை ஃப்ரெஷ்ஷாக உள்ளே இழுத்து தரும். இந்த பக்கம் தள்ளினீங்கன்னா உள்ளே இருக்க ஏர் உள்ளே சுற்றிட்டு இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வெளி சைட்லேருந்து தான் ஏர் உள்ளே வர மாதிரி எல்லாரும் வச்சுருப்பாங்க. நானும் அப்படி தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் போட்டு, ஆக்சுவலாக இதில் ஒரு கவர் பண்ணுற மாதிரி ஃப்ளக் இருக்கும், அது எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு.
ஸோ இப்போதைக்கு நான் இந்த ஃப்ளக்கை குத்தி வச்சுருக்கேன். இதில் நீங்கள் சார்ஜர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இல்லை, இது ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். ஸோ இது வந்து ஹேண்ட் பிரேக்கு. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்க்கிங்கில் இருக்குது, அடுத்தது ரிவர்ஸு, அடுத்தது நியூட்ரலு, டியில் போட்டிங்கன்னா டிரைவிங் மோடுக்கு போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ நீங்கள் வந்து பார்க்கிங்லேருந்து ரிவர்ஸ் போட போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் பிரேக் அழுத்திக்கிட்டு, இப்போ பார்த்தீங்களா ஒரு சவுண்ட் ஒன்று வந்துச்சா, இப்போ வந்து ரிவர்ஸில் இருக்குது. நியூட்ரலில் வேணால் நியூட்ரலில் போட்டுக்கலாம். இப்போ டியில் போட்டிங்கன்னா நீங்கள் டிரைவ் பண்ண வேண்டியதான், ஃப்ரண்ட்டில் போயிட்டே இருக்க வேண்டியதான். இது எல்லாமே நீங்கள் பிரேக் அழுத்திக்கிட்டு தான் போடணும். ஸோ இப்போ நம்ம பார்க்கிங்லேயே போட்டுருவோம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க சின்னதாக. இதில் வந்து நீங்கள் உங்களோட முக்கியமான திங்ஸ் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இதில் கேபிள்லாம் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது திங்ஸ் வச்சுக்கலாம், புக்ஸு இல்லை சார்ஜர் கேபிள் எது வேணாலும் வச்சுக்கலாம். இந்த மேட்டு வண்டியோட வரல, ஆஃப்டர் மார்க்கெட்டு, இது நாங்கள் போட்டுக்கிட்டோம். அது மட்டும் இல்லை, இந்த எல்இடி டச் ஸ்க்ரீன் இது வந்து எதுக்காகனா, இந்த வண்டி வரும்பொழுது இதில் கேமரா, ரிவர்ஸ் கேமரா கிடையாது. ரிவர்ஸ் கேமரா ஆஃப்டர் மார்க்கெட் நாங்கள் தான் இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ரிவர்ஸில் என்ன இருக்குது எதுங்கிறலாம் தெரியும் பாருங்கள். பார்த்தீங்களா, நல்ல கிளியராக இருக்கும். இந்த கேமரா வந்து நாங்கள் ஆஃப்டர் மார்க்கெட் தான் ஃபிட் பண்ணோம். ஸோ முன்னாடி இருந்தது ஜஸ்ட் மேனுவல் ஒரு செட்டு தான் இருந்துச்சு. இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இந்த செட்டு வந்து பழைய செட்டு இதோடய முடிஞ்சிடும். இந்த செட்டு செட் பண்ணுறதுக்காகவே இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கே நாங்கள் அந்த எக்ஸ்ட்ரா இந்த கவரே நாங்கள் வாங்கி தான் இதில் ஃபிட் பண்ணியிருக்கோம். டைரெக்டாக இதில் ஃபிட் ஆகாது. அதுக்கப்புறம் பேக் சீட்டு, பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் தாராளமாக உட்காரலாம், எந்த இஷ்யூ இல்லாமல். சீட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டிலே கொடுத்துருக்காங்க. இந்த காரு 1 லிட்டருக்கு எப்படி பார்த்தாலும் 15 கிலோமீட்டர் தரும். அதே மாதிரி பவரும் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு பவர் நல்லாவே இருக்கும் இந்த வண்டியில். ஸோ இப்போ நான் ரொம்ப நாளாக நான் இதை இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் கொஞ்சம் பழசானதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. இப்போ 2 நாளாகவே என்னன்னு தெரியல, ஏசி சரியாக ஒர்க் ஆக மாட்டுது. இப்போ தான் நான் கொஞ்சம் ரிப்பேர்லாம் பண்ணிட்டு வந்தோம், அதுக்குள்ளே திரும்ப அது வேலையை காட்ட ஆரம்பிக்குது. ஏன்னா இப்போ ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இல்லை. ஸோ அது ஸ்லோவாக தான் பண்ணணும். 2026 இதே டொயோட்டா யாரிஸு செம்ம சூப்பராக போட்டிருக்காங்க. அதில் நிறைய விஷயங்கள் மாற்றிருக்காங்க. இந்த காரையும் 2026 வந்திருக்க காரையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியமான லுக்கில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே அதே தான். மைலேஜும் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்ச் தான் கொடுக்கும். அது அதுக்கு மேலாம் ஒன்றும் தரல. இப்போ வர வண்டி சேம் 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் இல்லைங்க. நம்ம ஊரில் எப்படி டிசைட் வச்சுருக்கோமோ அதே மாதிரி இது நார்மலான வண்டி, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வண்டி. மெயின்டெனன்ஸ் ஆல்சோ லோ மெயின்டெனன்ஸ் தான். ஏசி சூப்பராக இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு லாங் டிரைவ் போகிறீங்கன்னா எந்த உங்களுக்கு பிரச்சனையுமே இருக்காது. நல்லாவே நீங்கள் எவ்வளோ தூரம்னாலும் சுற்றலாம். ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நல்ல கம்ஃபர்டபுளான வண்டி தான். நான்லாம் இதை போட்டு கண்ணாப்டான்னு அடிச்சிருக்கேன் அந்த வண்டியை. ஆனால் நல்லா யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ வர வண்டி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் சொல்கிறது நான் யூஸ் பண்ணுற வண்டியை பற்றி தான் சொல்கிறேன். இப்போ 2026 வந்திருக்க வண்டி எப்படி இருக்குது என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அதை இன்னும் ட்ரைவ் பண்ணி பார்க்கல. அவ்வளோதான் கைஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு ஆல்ரெடி ஒரு புது காரு புக் பண்ணியாச்சு. கூடிய சீக்கிரம் அதோட டெலிவரி வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நம்ம காரை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அதுக்காக தான் இந்த வீடியோ. இதே மாதிரி வீடியோவுக்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. See you guys. See you next video. Bye bye.